ஹே கைஸ், வெல்கம் டு சஸ்வி சாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவக்காய் கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் பெருஞ்சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிதம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் தூள் உப்பு சேர்த்து வதக்குனீங்க அப்படின்னா வெங்காயம் வேகமாகவே வதங்கிடும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே தான் கோவக்காவை நல்லா வதக்கணும். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ள எண்ணெயிலே வதக்குறீங்களோ அவ்வளோக்குள்ள டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சீரகப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா அவியணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுக்கோங்க. அப்பைக்கப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா முருகிரும். முருகலாயிருச்சு அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது. நான் லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் மட்டும் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்து பண்ணும்போது சுவை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதுக்காக தான். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த கோவக்காயில் க்ரீன் கலரில் இருக்கிறது சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து வதக்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இது இந்த அளவுக்கு வெந்தாலே போதும் தான். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். லைட்டாக அதை கொத்தமல்லி தூவி விட்டுட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.